ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இல்லை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டு இருக்க அந்த ஒரு பிரச்சனையை மீண்டும் பார்த்தீங்கன்னா தடை தூக்க போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்த சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகின்றார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த ஒரு மாதத்தை நிறைவு செய்வார். கும்பராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளது. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா புதன் ராகு பகவான் இருக்கின்றனர். மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில் சூரியனும் அமர்கின்ற. செவ்வாய் பகவான் பிப்ரவரி 21ஆம் தேதி வருகின்றார். புதனும் ராகுவும் ராசியில் இருக்கும்போது தொழில் ரீதியாக பெரிதாக ஏதாவது பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும் என்கின்றது சாத்தியமாகும் எண்ணங்கள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் வந்து கொண்டே இருக்குங்க. தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் கடும் உழைப்பை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க. கர்ப்பிணிகள் முறையாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்களினுடைய ஆலோசனைகளை கடைபிடிப்பது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான உயர்கல்வி அமையக்கூடிய யோகங்களானது உண்டுங்க. படிப்பில் முன்னேற்றக்கூடிய யோகங்கள் உண்டு. புதிதாக பார்த்தீங்கன்னா படிப்பில் சேர வேண்டும் என்ற முயற்சிப்பவர்களுக்கு இப்பொழுது கடைசி வரை பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்குமா கிடைக்காத என்கின்ற ஒரு நெருக்கடிக்கு நடுவில் சேரக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும். உங்களுடைய படிப்பில் நிறைய தடைகளானது இருக்கும், ஆனாலுமே ஜெயிக்கக்கூடிய யோகங்களானது உள்ளதுங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களானது ஏற்படும். கையிருப்பு நன்றாகவே இருக்கும். குடும்ப வருமானங்களானது பார்த்தீங்கன்னா பெருகுங்க. பண வரவிற்கு பஞ்சங்களானது இருக்காது. சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்பதனால் நல்ல ஒரு பணவரவானது இருக்குங்க. அச்சப்பட தேவையில்லை. அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ராசியில் ராகு 7இல் கேது இருக்கின்றார். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல்களானது ஏற்படும். குடும்பத்தில் சில சலசலப்புகளானது வரும். கணவன் மனைவிக்கிடையே 3ஆம் நபர்களால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா உருவாகலாம். ஆனாலுமே கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுக்காமல் இணக்கமாக செல்வது நல்லது. நிறைய முதலீடுகளை செய்து நீங்கள் மகிழ்வீர்கள். மூட்டு வலி, வாய்வு பிரச்சனை, உடல்நல குறைபாடு என ஆரோக்கியத்தில் மாறி மாறி ஏதாவது பிரச்சனைகளானது ஏற்படும். அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளானது ஏற்படுங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரும். குடும்பத்தில் திருமண விஷயங்களானது கைகூடி வரும். நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. தொழிலில் நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக முருகபெருமானை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுகிறது. மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும். எதிர்பார்த்த பணமானது வந்து சேருங்க. புதிய தொடர்புகளானது ஏற்படும். அதனுடைய திறமைகளானது வெளிப்படும். பல வகையிலும் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலைகளானது காணப்படும். இடமாற்றங்களானது உண்டாகுங்க. சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கானது காணப்படுங்க. செலவும் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையான பண வசதியானது கிடைக்குங்க. அதேபோல் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்லலாம்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியதாகவும் இருக்கு. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றங்களானது பார்த்தீங்கன்னா தாமதப்படலாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடும் முன்பு தயக்கங்கள் ஏற்பட்டு பின்னர் தெளிவுகளும் உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பார்த்தீங்கன்னா பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க. குழந்தைக்கான பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்பொழுது முடிவிற்கு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய தொடர்புகளால் லாபங்களானது கிடைக்க பெறுவீர். இடமாற்றங்களானது உண்டாகுங்க. கலைத்துறையினர் பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படுவார்கள். உற்சாகமாக எதையுமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை காட்டுவீர். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனையானது உங்களுக்கு குறையும். வீண் அலைச்சல்கள் வீண் பயங்களானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ள சாமர்த்தியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெறுவீர் அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவிடலாம். அதேபோல் வீண் செலவுகளானது உண்டாகுங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவுகளானது ஏற்படும். பணவரவுகளானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. பெரியோர்களினுடைய நேசங்களானது உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகங்களானது உண்டாகுங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. திறமைகளும் வெளிப்படும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகுங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலுமே உச்சமாக சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியாகும். தொழிலில் முன்னேற்றங்களானது அடையுங்க. வருமானங்கள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க. பெரியோரினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும். 5ஆம் இடத்தில் வக்ரமாக பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய குருவால உங்களுடைய கனவுகளானது நினைவாகும். பொன்பொருள் சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வெளியில் நின்ற பணமானது இப்பொழுது வசூலாகும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகும் என்றாலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரைய புதனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது இழுப்பறியாகும் அப்படின்னு தான் சொல்லணும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்ப்புகளானது தள்ளி போகும். சுய தொழில் செய்து வருவோர் கவனமாக செயல்படுவது நன்மையாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியை அனுசரித்து செல்வது ரொம்ப அவசியம். புதியவர்கள் வழியே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகளானது உண்டு. அதனால் கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். விவசாயிகள் விளைச்சல் அறுவடையாகும். அதுவரை பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது, தவறான நட்புகளை பார்த்தீங்கன்னா விட்டு விலகி இருப்பது நன்மையை தரும் அப்படின்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 2 திசையில் பயணம் செய்வது போல் உங்களுடைய நிலைகளானது மாறும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை பார்த்தால் அது இல்லை, அதை பார்த்தால் இது இல்லை என்கின்றாகிவிடும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வேலையிலுமே நிதானங்களானது உங்களுக்கு வேண்டுங்க. உடல் நிலையிலும் சின்ன சின்ன சங்கடங்களானது பார்த்தீங்கன்னா தோன்றி மறையும். வீண் அலைச்சல் செலவுகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடியானது ஏற்படும். சிலர் மேல் அதிகாரியினுடைய கோபத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆளாக நேரிடலாம். என்னதான் உழைத்தாலுமே அதற்குரிய மரியாதை என்பது கிடைக்காமல் போகும். வியாபாரத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது இழுபறியாகும். பங்கு வர்த்தகம் சங்கடத்தை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைந்திருப்பதனால உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் நிதானங்களானது தேவை. புதிய வேலைகளில் ஈடுபடும் முன் அது பற்றி நன்றாக விசாரித்து அதன் பிறகு முயற்சிப்பது நன்மையை கொடுக்குங்க. புதிய முதலீடுகளிலும் கூடுதல் கவனத்தை பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டும். விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் கூட்டணி அமைத்திருப்பதனால் செலவுகளானது அதிகரிக்குங்க. இடம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் நெருக்கடிகளானது தோன்றும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைப்பதற்கு தாமதமாகும். பூர்வ புண்ணியாதிபதி புதனும் எதிர்மறையாக சஞ்சரிப்பதனால வரவேண்டிய பணமானது வருந்திருந்தாலும் தடைகளானது உண்டாகுங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா வாங்க நினைத்தவற்றை எல்லாமே வாங்க முடியாத அளவிற்கு சூழ்நிலையானது ஏற்படும். இருந்தாலுமே வாழ்க்கைக்கு அடிப்படையானவற்றை பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வழங்குவார். வெளியில் பார்ப்பதற்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லாதது போல் உங்களுடைய நிலைகளானது இருக்கும். ஆனால் உங்களுக்குள் பெரும் போராட்டங்களும் நெருக்கடியாகவுமே இருக்கும். அதையும் சமாளித்திடக்கூடிய ஒரு சக்திகளானது உங்களுக்கு ஏற்படுங்க.
இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நண்பர்களுடைய வழியில் சில அனுபவங்கள் சங்கடங்களை அடைய வேண்டியதாக வந்து இருக்கும். ஸோ கவனங்களானது தேவை. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.